காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் புனை அத்தியாயம் 2. ரொம்ப நாள் தேடி அலைஞ்சு தன்னோட அடையாளத்தை ஒரு ஜேர்னலிஸ்டா நாளிதழில் ஜாயின் பண்ண நம்ம ஹீரோ இன்பா முதல் கதையை எழுத வாய்ப்பும் கிடைச்சு மதிங்கிற புனை பெயர்ல எழுதி வர நேரங்கள்ல நாட்கள் கடந்த ஒரு தருணத்துல அரை வருஷமா தன்னோட நாவல் ரொம்ப வரவேற்போட போயிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு ஆஃபீஸ் மேட்ஸும் வாசகர்களும் ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு சொல்லும் அளவுக்கு நல்ல வரவேற்பு அந்த கட்டுரைக்கு. இனியும் இன்பாவை தவிர கதையின் அடுத்த தொடர்பு யாருக்குமே தெரியாது. அந்த சீஃப் எடிட்டர் கூட அப்பப்போ ஆஃபீஸ் கேபின்ல வச்சு சூசகமா கேட்பாரு. இன்பா சொல்ல மறுக்க அதுலயும் ஒரு சின்ன சந்தோஷம். அசோசியேட் வச்சுக்கிற அளவுக்கு இன்பா வளர்ந்துட்டாரு. சுதாகர் அந்த அசோசியேட்டோட பேரு. அவரும் ரீசெண்டா ஜாயின் பண்ணி சினிமா நியூஸ் அப்டேட்ல இருக்கிற ஒருத்தர். கோவை தமிழுக்கே ஏத்த நக்கல் நையாண்டின்னு பேசுற வாய் அவருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இன்பா தனக்கு வந்த எல்லா லெட்டரையும் எடுத்துக்கிட்டு ஓரமா ஆபீஸ் ரூமுக்கு உள்ள போய் அவனுக்கு வந்த ஒவ்வொரு லெட்டரையும் சுதாகருக்கு படிச்சு காட்டுறான். என்னோட எல்லா எபிசோடுக்கும் இவங்க தொடர்ந்து கருத்துக்கள் சொல்லியும் ரொம்ப அக்கறையாவும் எழுதிக்கிட்டு வர்றாங்கன்னு ஆசையை எடுத்து காமிக்க அதுக்கு சுதாகர் என்ன சொல்றான்னா, இந்த ஆபீஸ்ல முன்னாடிலாம் அப்ரைசல் தான் கிடைக்காது, இப்ப டிஃபன் பாக்ஸ் கூட கிடைக்கிறது இல்ல. என்னங்க கதா, உங்க கட்டுரைக்கு மட்டும் நிறைய லெட்டர் வருது போலீங்க. எல்லா பக்கமும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க போல. இப்ப சந்தோஷங்களா? சுதாகர் இங்க பாரு, கட்டுரை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் தவறாம 22 எபிசோட்ஸுக்கும் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வர லெட்டர் இது. நல்லாவே ரசிச்சு எழுதின வார்த்தை. நான் எதிர்பார்த்த வரவேற்புக்கும் ரொம்ப மேலடா. பிடிச்ச வேலை, நல்ல வரவேற்பு. அப்புறம் என்னங்க அம்முனி தானே? அப்படி இல்ல சுதாகர், அவங்கள பாக்கணும் போல இருக்கு. என்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்களோட ஊக்கமான வரிகள் என்னவோ அதுக்கு என்ன வேணா தரலாம் சுதாகர். பாரதி என்ன பேர்ல? அப்படிங்களா? அப்ப வாங்க வண்டி எடுங்க, போய் பாத்துட்டு வந்துரும். அட்ரஸ் இருக்குது இல்லங்க, ஆபீஸ்ல பர்மிஷன் போடுங்க, உங்களோட அவங்கள போய் பாத்துட்டு வந்துருவோம். எடிட்டர் சார், ஒரு சின்ன வேலையா புக் எக்ஸ்போ வரைக்கும் போலான் இருக்கேன். உங்களோட பர்மிஷன் வேணும். கொஞ்சம் ஒரு 2 hours தான் சார். வெரி குட் வெரி குட். டேக் யூ ஆன் டைம் பா. அங்க நம்ம ஃப்ரெண்ட் திரு தான் ஈவென்ட் ஆர்கனைசரா வேற இருக்கான். புக்ஸ் எல்லாம் நல்ல ஆஃபர்ல கிடைக்குமே. எனக்கு அங்க போய் ஃபோன் பண்ணுங்க, நல்ல டிஸ்கவுண்ட்லாம் வாங்கி தரலாம்ப்பா. ஃபைன் சார், தேங்க்யூ. டே சுதாகர் வா, பாரதியை பார்த்த மாதிரியும் இருக்கும், பிளஸ் அவங்களுக்கு ஒரு புக் பிரசன்ட் பண்ண மாதிரியும் இருக்கும்ல. ஏனுங்க அந்த சந்தோஷத்தோட அப்படியே லஞ்சம் முடிச்சிருவாங்களா? அப்படி இன்பா ஆவலா பார்க்க போற அந்த பாரதி யாரு, அங்க என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்க காத்துருங்க. ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் புனை அத்தியாயம் 2. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ்.